26 ஜூன் ஃப்ரைடே. கர்த்தரை துதிப்பது. என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுது. சங்கீதம் 145:21. நம்மளுடைய வாயை எப்பொழுதுமே கர்த்தரை நம்ம துதிக்கணும். வீணா நம்ம சினிமா பாட்டு பாடிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத நம்ம பேசாம நம்மளுடைய வாய் எப்பயுமே தேவனை துதிக்கணும். ஏதாவது ஒரு காரியம் செய்ய போனா, இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எந்த காரியம் நான் செய்ய போறேன், இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாய் எப்பயுமே அவரை துதிக்கணும். நாம மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல உயிருள்ள எல்லா ஜீவனுமே கர்த்தரை துதிக்கணும். அதாவது அவங்களோட மொழியில தேவனை நம்ம துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். நம்ம உயிர் உள்ள வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே தேவனை நம்ம துதிக்க, அவரோட துதியை சொல்லிதான் நம்ம வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கணும். வாழ்க்கை நடத்தணும். நம்ம எப்பயுமே நம்ம அதை மறக்கவே கூடாது. அவரை துதிக்கிறதுக்கும் ஸ்தோத்திரிக்கிறதுக்கும் நம்ம என்னைக்குமே மறக்கவே கூடாது. ஜெபம். துதிக்கத்தக்க தேவனே, இன்று என் வாய் உமது துதியை சொல்ல உதவும். உமது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்க கிருபை தாரும். என் வாழ்வு முழுவதும் உமது துதிக்கும் பாடலாக இருக்கட்டும். ஆமென். ஹாப்பி ஃப்ரைடே.